வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக நாம் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு பாட்டு மன்றம் அப்படின்ற ஒரு நிகழ்வை அஹ், இறை ஆசிரியர்கள் நடத்திருக்கிறாங்க. இறை ஆசிரியர்களை வரவேற்புரை செய்வதற்காக நம்முடைய இறை ஆசிரியர் பிருந்தா சிவன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே உன் மலரடி போற்றி போற்றி. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறை சாதனை மார்க்க நிறுவனர் மற்றும் அதன் பொறுப்பாசிரியர்கள், அருட்சேவை பொருட்சேவை செய்து கொண்டிருக்கும் அன்பர்கள் மற்றும் இந்த ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அத்துணை மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம். வெள்ளிக்கிழமை நீங்க எப்பொழுதுமே பட்டிமன்றம், கருத்தரங்கம், ஞான கவியரங்கம் இப்படிதான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இன்று ஒரு வித்தியாசமான முயற்சி, பாட்டு மன்றம் சிறப்பா அரங்கேற இருக்கு. அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய தத்துவங்களை சினிமா தத்துவ பாடலோடு இணைத்து கூற இறையாசிரியர்கள் நம்மட வந்திருக்காங்க. இசை பாட்டு இதெல்லாம் யாருக்காவது பிடிக்காம இருக்குமாங்க? இசைக்கு இசையாத பொருள் இல்லை என்பதால் தான் என்னவோ அதற்கு இசை என்று பெயர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் பிறக்கும் போதும் இசை தாலாட்டு, இறக்கும் பொழுதும் இசை ஒப்பாரி பாட்டு, வயலில் நாற்று நடும் பொழுதும் இசை கிராமிய பாட்டு, வானவீதியை ரசிக்கும் பொழுதும் இசை இயற்கை பாட்டு, மனம் மயங்கும் போது, மனம் தடுமாறும் போது தாங்கி பிடிக்கும் இசை என்ன தெரியுமா? தத்துவம். அதுதான் தத்துவ பாட்டு. இது நம்ம எல்லாருக்குமே தேவைப்படும். எப்போதுமே நம்ம எப்பயாவது மனசு டென்ஷனா இருக்கும், சில நேரங்கள விரக்தியா இருக்கும். அப்போ மனசை பக்குவப்படுத்துறதுக்கு கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வைரமுத்து, கவிஞர் வாலி, இன்னும் பல கவிஞர்கள் இயற்றிய பாடல்கள் நமக்கு தேவைப்படுது இல்லையா? நம் மனதை அமைதிப்படுத்துவதற்கு. எங்கும் எதிலும் ஊடுருவ வல்ல இரையாற்றல் இந்த கவிஞர்கள் இதயத்தில் நுழைந்து பாடலாக வெளிவந்ததுதான் தத்துவ பாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுத்தவெளி, பஞ்சபூத தத்துவம், காந்த தத்துவம் தொடங்கி உலக சமாதானம் வரை உள்ள சுவாமிஜி கருத்தை ஒட்டிய பாடலை பாட இறையாசிரியர் தயாரா இருக்காங்க. முதலாவதாக ரஞ்சினி அம்மா. அம்மா IAP 1 இறையாசிரியர், கமலமுனி சித்தர் குழுவை சேர்ந்தவங்க. டிப்ளமோ படிச்சுட்டு துணை பேராசிரியர் சேலத்துல இருக்காங்க. இறை சாதனை மார்க்கத்துல 3 வருடங்களாக அருள் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாடல் பயிற்சிக்கு கூட ட்ரெயினரா இருக்காங்க. அம்மா வாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனித தெய்வங்களுக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நடக்கவிருக்கும் பாட்டு மன்றத்தில் வேதாத்ரி மகரிஷின் தத்துவங்களை பிரதிபலிக்கும் திரைப்பட பாடல்கள், ஒரு சில பாடல்களை இப்ப பாடலான்னு வந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்கு போலாம். அம்மா, முதலாவதா நம்ம குருவுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சுங்கம்மா. அந்த அவரோட நோக்கம்னே சொல்லலாம் அத. அப்ப அந்த ஆசையை அதாவது தன்னோட வாழ்நாளைய கூட அந்த ஆசைக்காகவும் அந்த நோக்கத்திற்காகவும் அர்ப்பணிச்சாரு. அந்த நோக்கத்துக்கான அந்த பாடலை பார்க்கலாமா? அமைதி புறாவே, அமைதி புறாவே, அழைக்கின்றேன் உன்னை, நிம்மதியே நிம்மதியே, நான் நேசிக்கின்றேன் உன்னை. அமைதி புறாவே, அமைதி புறாவே, அழைக்கின்றேன் உன்னை. காலங்களாலே தென்றல் வருக, புயலே வர வேண்டாம். மேகங்களாலே மழையே வருக, வெள்ளம் வர வேண்டாம். நான்
சமாதானமே சமாதானமே தழுவுகின்றேன் உன்னை. தர்மதேவனே தர்மதேவனே சரணடைந்தேன் உன்னை. ஆஹா, எவ்வளவு அழகா பாருங்க. உலக அமைதியும் உலக சமாதானத்தையும் பற்றியே இந்த பாடலாசிரியர் கூறியிருக்கிறாரு. நம்ம மகரிஷியின் நோக்கமே இதுதானம்மா. அடுத்து பாத்தீங்கன்னா, இறைவன் எங்க இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, அவருக்கு எப்படிலாம் நம்ம நன்றி கூறணும் அப்படிங்கிற வகையில இருக்கிற இந்த பாடல். உள்ளம் என்னும் கோவிலை கட்டி வைத்தவன், கண்கள் என்னும் வாயிலை தந்து வைத்தவன், கண்ணில் வரும் பார்வையில் பார்க்க சொன்னான், நல்ல நல்ல பாதையில் போக சொன்னான். கண்கள் அவனை காண, உள்ளம் அவனை நினைக்க, கைகள் அவனை வணங்க, இறைவன் வருவான், அவனென்றும் நல்வழி தருவான், அறிவோம் அவனை, அவனன்பே நாம் பெரும் கருணை. இந்த பாடல்ல என்ன அழகா சொல்லியிருக்கிறாரு பாத்தீங்களா. கடவுள் நம்ம உள்ளத்திலயும் இருக்கிறாரு, இயற்கையிலயும் இருக்கிறாரு, எல்லாவற்றிலுமே இருக்கிறாரு அந்த இறைவன். அந்த கொட்டும் அருவி, கத்தும் குயில், சோலையில் மலரக்கூடிய மலரின் வண்ணமும் மனமும், ஆகா, இயற்கையை ரசிச்சு வாழும்போது இந்த மனித பிறப்பு எடுத்ததற்கு இறைவா உனக்கு இத்தனை அழகான இயற்கையை படைச்சு எனக்கு இந்த ஆனந்தத்தை கொடுத்த இறைவா உனக்கு மிக்க மிக்க நன்றி அப்படின்னு நம்ம இரு கைகளாலையும் நன்றி வணங்க சொல்றாரு பாருங்க கவிஞர். மகரிஷியும் அதான் சொல்றாங்க. நம்ம மதனையா கூட பாருங்க, தினமும் காலை மாலை 2 வேளையுமே இந்த தவத்தை நடத்தி நமக்கு இந்த தத்துவத்தை புரிய வைக்கிறாரு இல்லைங்களா. அப்ப இந்த வகையில இந்த இந்த பாடல்ல நமக்கு நன்றி உணர்வை பத்தி கூறியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, மனிதனை 2 வகையா பிரிக்கலாங்க அப்படிங்கிறாங்க. என்ன, தீய குணமுடையவங்களை மிருகத்திற்கு ஒப்பாகவும், நல்ல குணமுடையவங்களை இறைவனுக்கு ஒப்பாகவும் சொல்லுவாங்க. நம்ம மகரிஷி கூட சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் அவன்ல இருந்து 3 களங்கங்களை நீக்கிட்டா அவன் தான் இறைவன் அப்படின்னு நமக்கு அழகான கருத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த கருத்தை ஒட்டி ஒரு பாடலை இப்ப பாக்கலாங்களா. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு கருணை இரக்கம் கொண்டவன் மனித வடிவில் தெய்வம், இதில் மிருகம் என்பது கள்ளமனம், தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த பாடல்ல பாத்தீங்களா, நம்ம மகரிஷி சொன்ன அதே கருத்தையே இந்த கவிஞரும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, இறைவன் என்பது மறைபொருள்னு மகரிஷி சொல்றாங்க. அதாவது விண்ணுல காந்த சுழலா இருக்குது, அந்த காந்தத்தை நம்ம உணரத்தான் முடியும், கண்களால பார்க்க முடியாது. அதேதான் நம்ம உடலுக்குள்ள உயிராக, அறிவாக, மனமாக இருந்து நம்மை இயக்கியும் நடத்தியும் கொண்டு வருது அப்படின்னு இந்த கருத்தை ஒட்டின பாடலை இப்ப பார்க்கலாம். தென்னை நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கரத்தில் ஞானரதம் ஓட்டிடுவான் ஒருவன், அவனை நாடிவிட்டால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பாருங்க, அந்த பேரியக்க மண்டலத்துல அந்த விண் சுழல சுழல அதுல இருந்து தான் அந்த காந்தமே வருது. அந்த காந்த அலைதான் இறைவன். அதை நாடி நாடி சென்று நாம அந்த இறைய அனுபவிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதைத்தான் இறைவன் அப்படின்னு இந்த பாடல்ல அழகா கூறுறாரு பாருங்க. அடுத்து, நம்ம பிறக்கும் போதே சஞ்சித கர்ம மூட்டையை கொண்டுகிட்டு தான் வந்திருக்கிறோம்னு மகரிஷி சொல்லுவாங்க. அப்ப அந்த களங்கங்களை எல்லாம் நீக்க தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். அப்ப அந்த களங்கங்களை நீக்கினாதான் நம்ம தூய ஆன்மாவா ஆக முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? தவம் செய்யணும்,
தற்சோதனை செய்யணும். இதன் மூலம் தான் நம்ம அந்த களங்கங்களை போக்க முடியும். அப்படி அப்படி அந்த நம்ம களங்கங்களை போக்கும்போது அந்த இறை உணர்வு பெற்று இறைநிலையை நம்மையும் அடைய முடியும். நம்ம ஆன்மா தூய்மை அடையும் போது நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினரும் அந்த ஆன்மாவை தூய ஆன்மாவாக இருப்பாங்க அப்படின்னு மகிழ்ச்சி சொல்ற கருத்தை ஒட்டிய இந்த பாடல் வருது பாருங்க. பக்தி பெருக்கில் எந்தன் ஊனுருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிருருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. எப்படி பாருங்க, அதாவது தவம் செஞ்சு அந்த சுத்த வெளியோடு நின்று நின்று கரைந்து 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 உருக உருக கரைந்து நின்றோமே. ஆனால் நம் இறைநிலையை அடைவது உறுதி. நம் மனதில் உள்ள களங்கங்களும் நீங்கி ஆன்மா தூய்மை பெறும் என்பதை இந்த பாடல்ல நமக்கு அழகா விளக்கி இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இன்பம் எங்கே என்று தேடாமல் நாம் முதல்ல நான் யார் அப்படின்னு நம்மளை அறியணும். நம்மளை அறிஞ்சிட்டோம்னாலே நமக்குள்ள உள்ள குறைகளை நாம நீக்கிக்கலாம். அதற்கப்புறம் சுயநலம் இல்லாம தன்னலம் இல்லாமல் பொது தொண்டாற்றணும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, தொண்டாற்றி இன்பம் காண்போம். அப்ப தொண்டாற்றி இன்பம் காண்பதுதான் பேர் இன்பம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்றாங்க. அன்னையின் கையில் ஆடுவதின்பம் கண்ணியின் கையில் சாய்வது மின்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் பெரும் பேரின்பம் பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் இருக்க மறந்தாய் மானிடனே. அவ்வளவா பாருங்க, கவலையை ஒழிக்கணும்னு மகிழ்ச்சி சொன்னாங்கல்ல, அதேதான் இவரும் சொல்றாரு. என்னைக்குனாலும் கவலை இல்லாம இருக்கிறியா, முதல்ல நீ உன்னை அறிஞ்சுக்கோ. உன்னை அறிஞ்சிட்டேனாலே உனக்கு இன்பம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பிறருக்கு தொண்டாற்றி நீ வாழும் பொழுது பேரின்பமா அது உனக்கு கிடைக்கும் அப்படின்றத அழகா சொல்லியிருக்கிறாரு. கடைசியா இறுதியா ஒரு பாடல் பாடிட்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அதாவது அண்ணன் தங்கை பாசத்தையும் எவ்வளவு அழகா இந்த பாடல்கள்ல சொல்லி இருக்கிறாங்க. இந்த பாடல்களை கேட்கும் போதே நம் மனம் உருகுங்க. அப்படியாப்பட்ட ஒரு பாடல். சிறகிலினை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா கனவில் நினையாத காலம் என்னை வந்து பிரித்த கதை சொல்லவா பிரித்த கதை சொல்லவா கண்ணின் மணியாக மணியின் ஒளியாக கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா. இந்த பாடல்ல அண்ணன் தங்கை பாசத்தை எவ்வளவு அழகா இந்த விண்ணும் மண்ணும் விண்ணும் மறைந்தாலும் நம்ம உறவை பிரிக்க முடியாது. மகிழ்ச்சி கூட சொல்லியிருக்காங்க, சக உதிரம் சகோதரம் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம உடலும் துடிக்கும் அப்படின்றத அழகா சொல்லிருங்க. மகிழ்ச்சி சொன்ன அதே கருத்தையும் இவர் இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாரு. ஆகவே சினிமா பாடல்கள் என்றாலும் நம்ம மகிழ்ச்சியோட கருத்துக்களையும் இவ்வளவு சிறப்பா அந்த சினிமா பாடல்கள்ல இருக்குது என்பதை கூறி இதுகாரும் எனது இசையை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அருமை, அழகா பாடி நல்ல தத்துவத்தை
சொல்றீங்க. இறை தத்துவமாகட்டும், கவலை ஒழித்தல், சகோதர பாசம், கடைசியா பாடுனீங்க பாருங்க அந்த பாட்டு, அதான் ஹைலைட்டு. இன்னமும் எப்போ கேட்டாலுமே எல்லா ஜெனரேஷனுமே அவங்க கண்ணுல தண்ணி வரும். அந்த அளவுக்கு எழுதியிருப்பாங்க. நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து அ நமக்காக பாடி தத்துவத்தை விளக்குவதற்காக சாவித்திரி குமார் அம்மா வர்றாங்க. அம்மா வந்து அட்வான்ஸ்டு டிப்ளமோ படிச்சிருக்காங்க. 15 வருஷம் மனவளக்கலையில அம்மாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க வந்து ஞான கானத்துல அவங்க குரலை நம்ம கேட்டிருக்கோம். சென்னையை சேர்ந்தவங்க. வாங்கம்மா சாவித்திரி அம்மா. கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டவங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக காந்த தத்துவத்தில் மகரிஷி கூறுகிறார், சிவம் சக்தி என்பது வெளி பரமாணு. அதன் சேர்க்கையே பஞ்சபூதங்களாக மலர்ந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்பதாகியது. பின்பு 6வது தத்துவமாகிய காந்தமாக மலர்ந்தது. நாம் பஞ்சபூதங்களை 5 கரங்களை கொண்ட விநாயக பெருமானாக வழிபடுகிறோம். 6வது தத்துவமான காந்தத்தை கந்தன் என்ற முருகப் பெருமானாக வழிபட்டு வருகிறோம். காந்தம் என்பது மனம். அதுவே பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து வான்காந்தமாகவும் உயிரினங்களுக்குள் ஜீவகாந்த சக்தியாகவும் உள்ளது. இந்த காந்தம் என்னும் பிரபஞ்ச சக்தியையே வடிவேலனாக, முருகனாக, கந்தனாக கவிப்பேரரசர் கண்ணதாசன் வர்ணித்து ஒரு பாடலை இயற்றியுள்ளார். அந்த பாடலை இப்போது கேட்போம். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரே, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும். அழகன் என்ற குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தா, உன்னருளன்றோ முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. அடுத்ததாக கர்மவினை. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இது இயல்பு. காரணம் அவரவர்களின் வினைப்பதிவு தான் என்பதை உணராத மனிதன் தான் நினைக்கும் எண்ணங்கள் உடனே நிறைவேற வேண்டும் என இறைவனிடம் வேண்டுகிறான். அதில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் தெய்வம் ஏதும் இல்லை என நினைக்கிறான். வாழ்வில் தொடக்கம், பயணம், முடிவு தெரியாமல் மயக்க நிலையிலேயே வாழ்ந்து தன் வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொள்கிறான். இதில் மகரிஷியின் கருத்து, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன். நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன் இறைவா. உனை மறந்தேன், ஆனால் நீ உள்ளுணர் என்னை மீட்டு என்று பாடுகிறார். இந்த கருத்தையே கொண்டு ஒரு பாடல். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் கூடியிருந்தால் துன்பம் ஏதும் இல்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால்
என்றும் அமைதி இல்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்து விடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. அடுத்ததாக ஆணவம், கண்மம், மாயை. தன்முனைப்பு என்பது தான் என்ற ஆட்சி பற்றும், தனது என்னும் பொருளுடைமை மக்கட்பற்றும், என் உரிமை என்னும் எண்ண எழுச்சி ஊக்கி எவ்வகையிலோ பிறரை அடக்கி ஆளல் முன்பினையின் தொடராகும் என்கிறார் மகரிஷி. இத்தகைய அகம்பாவம் இருக்கும் மனிதனுக்கு 6 தீய குணங்கள் ஆகிய பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் போன்றவை தொற்றிக் கொள்ளும் என்கிறார் மகரிஷி. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்பதையே உணர்த்த கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடலை பாடுகிறார். அதை இப்போது கேட்போம். பாட்டும் நானே, பாவமும் நானே, பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையின் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கம் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகே. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா, பாடவாயனோடு பாட வந்தவனின் பாடும் பாகையினி மூட வந்ததொரு பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே, பாவமும் நானே. அடுத்ததாக கிருஷ்ணம், கண்ணன் என்றால் கருமை என்பது பொருள். அந்த கருமையே சுத்த வெளியாகவும் இறைநிலையாகவும் உள்ளது. இறைநிலையில் இருந்தே தோற்றப் பொருட்களும் உயிரினங்களும் மலர்ந்துள்ளது. அதுவே எங்கும் நிறைந்து காந்த சக்தியாகவும் உள்ளது என்பார் மகரிஷி. காந்த சக்தி நிறைந்த ஒரு மழலை செல்வத்தை ஈண்டெடுத்த பெற்றோர் பெருமையோடு மகிழ்ந்து பாடும் ஒரு பாடலை இப்போது கேட்போம். கண்ணன் பிறந்தான் என்று கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறந்ததம்மா. பிள்ளை மொழியோ பிள்ளை மொழியோ, வெள்ளை மனமோ அன்பை கொள்ளிடுமோ, முத்து சிரிப்போ அது முல்லை விரிப்போ, நித்தம்
கத்தும் குயிலோ அது கண்ணன் குரலோ. கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறந்ததம்மா. கண்ணங்கருப்போ சுடும் கண்கள் நெருப்போ, என்ன நினைப்போ அது இன்பத் தவிப்போ. தொட்ட கூரையோ முன்பு விட்ட கூரையோ, அது என்ன துடிப்போ இல்லை என்ன நடிப்போ. கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறந்ததம்மா. அடுத்ததாக நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 14 அம்ச திட்டங்களை வகுத்துள்ளார். அதில் நதிநீர் இணைப்பு திட்டம் என்பது ஒன்று. அதில் நதிகளை இணைப்பதால் மழை நீர் மிகுதியாகி அது ஆறுகளில் ஓடி வீணாக கடலில் கலக்கிறது. அதை வறண்ட பகுதிகளுக்கு ஆறுகளோடு இணைத்து விட்டால் நீர் எங்கும் நிரம்பி தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. நாடு முழுவதும் பயிர் தொழில் சிறந்து பாரதம் செழிப்பாக இருக்கும். நதிகளில் படகு கப்பல் விட்டு வாணிபம் செய்யலாம் என்கிறார். கப்பலோட்டிய தமிழன் என்ற படத்தில் இதே கருத்துக்களை கொண்ட ஒரு பாடலை இப்போது பார்ப்போம். இந்து நதியின் மீசையில் நிலவினிலே சேரல நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதி புறத்து கோதுமை பிண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரல நாட்டினம் பெண்களுடனே சிங்கள தீவினிற்கோர் பாலம் அமைப்போம். சேதுவை நீடுருத்தி நிதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் வையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் வையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரல நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்ததற்கு இறை சாதனை மார்க்கத்திற்கு நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. மயில் இறகால மனசு அப்படியே வருடினது போல இருந்துச்சு. அம்மாவோட அந்த சங்கீதம், ஒரு புல்லாங்குழல் இசை கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.
காந்தம் என்ற சொல் மருவிதான் கந்தன்னு வந்துச்சு. முருகனை மிஞ்சிய தெய்வம் இல்லை என்பதன் பொருளே காந்தம் தான். காந்த தத்துவம் தான் ஜீவனையும் இந்த பிரபஞ்சத்தையும் இணைக்குது. ஜீவகாந்தம் நிரம்பி இருந்தால் இன்பம், குறைந்தால் துன்பம். இதுதான் மகரிஷி சொல்றாங்க. அப்ப துன்ப உணர்வுல மயக்கமா கலக்கமான்னு தான் நாம பாடிட்டு இருக்கணும். மனம் எல்லை கட்டி நிற்கும் பொழுதுதான் நான் என்ற தன்முனைப்பு வருது. அப்ப எப்படி பாட தோணும்? பாட்டும் நானே பாவமும் நானேன்னு தான் நமக்கு பாட தோணும் அப்படின்னு அழகா சொன்னாங்க. இறுதியா அந்த சிந்து நதியின் இசை நிலவினிலேன்னு சொல்லி நம்ம மகாகவி பாரதியாரையும் ஞாபகப்படுத்தினாங்க. நதிகளை இணைக்கிறத பத்தியும் சொல்லி சிறப்பா அம்மா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நன்றிமா. அடுத்து வருவது IAP 2 கோரக்கர் குழுல இருந்து இறையாசிரியர் ரோசரி அம்மா. இது வரைக்கும் பழைய பாடல்களை கேட்டு ரசிச்சிங்கல்ல, இப்போ அதிரடியா புது பாடல்லையும் தத்துவம் இருக்குங்க அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டா சொல்றதுக்காக ரோசரி அம்மாவை அன்போடு அழைக்கின்றேன். நிறைய அருட்சேவை செய்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு பரிச்சயமானவர். வாங்கம்மா ரோசரிமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தத்துவங்கள் பொருந்திய மகரிஷியோட தத்துவங்கள் பொருந்திய சினிமா பாடல்களை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நான் எடுத்திருக்க பாடல்கள் நம்ம வைரமுத்து எழுதின பாடல்கள் தாங்க. இதுல பாத்தீங்கன்னா மகரிஷி ஒரு சில கருத்துக்கள் கொடுத்திருக்காங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் மேடு பள்ளம் அப்படின்னு நிறையவே இருக்கு. தவம் புரிஞ்சு நம்ம நேர்மையா வாழ்ந்தா கண்டிப்பா ஞானம் கிடைக்கும்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கமோ அப்போ வெற்றியை தேடி நம்ம போக வேண்டியது இல்ல, வெற்றி நம்மளை தேடி வரும் அப்படின்னு நம்ம மகரிஷி சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தப்படுத்தி கவிஞர் வைரமுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை எது மாறாமல், தர்மம் அது மீறாமல், நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் நம்ம மகரிஷியோட தத்துவத்தை எந்த அழகா ஒத்து போகுது பாருங்களேன். அதே மாதிரி இன்னொரு பாடல் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. சந்தோஷம் இந்த பூமியில வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்காங்க, சந்தோஷம் எங்க இருக்கு, எதை நம்ம ரசிக்கிறோம்? இந்த பூமியில ஒவ்வொரு பொருளையும் நம்ம ரசிக்கத்தாங்க செய்யறோம். அந்த ரசிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அது மிகப்பெரிய சந்தோஷம்தான். இயற்கை அழகை ரசிக்கும் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது அப்படின்னு நம்ம மகரிஷி சொல்லியிருப்பாங்க. ஒரு இலக்கணம் ஒண்ணு நம்ம மகரிஷி நமக்கு கொடுத்திருக்காங்க. மெய் அசைந்தால் உயிர். மெய்ன்றது இருப்பு நிலை, உயிர்ன்றது உயிர்நிலை. சோ இருப்பு நிலைன்றது இறைநிலை தாங்க. நம்ம இறைநிலையோட ஒன்றி கலந்து தவம் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்க. அது சம்பந்தப்படுத்தி தான் ஒரு பாடல் வைரமுத்து எழுதியிருக்காங்க. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணே நிறையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்த, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு தண்ணி சொந்தம் இல்லை. பாத்தீங்களா எவ்வளவு அழகா நம்ம மகரிஷி இந்த பாடலை இணைச்சு கருத்தோட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பாடல் சொல்றேன் பாருங்க. யார் கடவுள், யார் தான் கடவுள், எங்க இருக்கிறார் இந்த கடவுள் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். நமக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. ஒரு கணக்கு எடுத்தோம்னா எத்தனை பொருட்கள் மேல நமக்கு ஆசை இருக்கோ அதை எழுதி வரிசையா பட்டியலிட்டு பார்த்தும் போது
அந்த பொருளுக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி தான், அந்த தூரம் தான் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற தூரம்னு நம்ம மகரிஷி சொல்லியிருக்காங்கங்க. அன்பு தாங்க சிவம், அன்பு இல்லாம எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஐந்தொழுக்க பண்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும்னு நம்ம மகரிஷி சொல்லியிருப்பாங்க. இதையே கவிஞர் வைரமுத்து இந்த பாடல்ல எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்று வீடும், அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்று வீடும், அன்பே சிவம் என்போம், அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லை, மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளம், யார் யார் சிவம், நீ நான் சிவம், வாழ்வே தவம், அன்பே சிவம். பாத்தீங்களா, வாழ்வே தவம் தாங்க. அந்த தவத்தை தான் மகரிஷி நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பாடல் எவ்வளவு அழகா ஒத்து போகுது பாருங்க. இன்னும் சொல்ல போனா விஜய் ஆண்டனி ஒரு பாடல் பாடியிருக்காருங்க, அம்மாவை பத்தி. அந்த பாடல் அன்னையோட சிறப்பு. அந்த அன்னை அந்த குழந்தைய வளர்க்கும் போது அவ என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறா, அது அந்த குழந்தைக்கு வெளிப்படுத்தாம எந்த அளவுக்கு அதை கொண்டு போறாங்க அப்படின்றத சம்பந்தப்படுத்தின ஒரு பாடல் தான். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓ ஜென்மம் போதாதம்மா, நடமாடும் கோயில் நீதானே, மழை பார்க்காமல் பார்ப்பாள் வேலை, குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை, மெழுகாக உருகி தருவாளே ஒளியை, குழந்தைகள் சிரிப்பில் மறப்பாளே வலியை, நடமாடும் கோயில் நீதானே. பாத்தீங்களா, நம்ம மகரிஷி கூட சொல்லுவாரு, அவங்க அம்மா மகனுக்கு உணவு கொடுக்கறதுக்காக அவங்க பட்டினி இருந்து சாப்பாடு கொடுப்பாங்க, ஆனா அது அந்த குழந்தைக்கு தெரியாது அப்படின்னு அவரோட வாழ்க்கை வரலாறுல அன்னைய பத்தி அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. மகரிஷி மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருமே அன்னைக்கு எப்பயுமே அடிபணிஞ்சுதாங்க போகணும். ஏன்னா அம்மாவோட பெருமை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிறப்பின் நோக்கம் என்ன, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், கர்மாவை போக்கதான் பிறந்திருக்கோம் இப்பிறவின்னு நமக்கு தெரியும். மகரிஷி நமக்கு கொடுத்த தத்துவம் அது. மனம் ஆசை வயப்பட்டு இயங்கிட்டு இருக்குன்னு அதை புரிஞ்சு நம்ம மனச எதுக்காக பிறந்தோன்ற நோக்கத்தை அறிஞ்சு வாழணும்னு தான் மகரிஷி சொல்றாங்க. துன்பம் தரக்கூடிய செயல்களை அழிச்சு இன்பம் தரக்கூடிய செயல்களை செய்தா நாம தாங்க இன்பத்துக்கு அதிபதி அப்படின்னு நம்ம மகரிஷி கொடுத்திருக்காங்க. அதை சம்பந்தப்படுத்தி நம்ம கவிஞர் வைரமுத்து ஒரு பாடல் கொடுக்கிறாரு பாருங்க. ஜனனம் என்பது ஒரு கரைதான், மரணம் என்பது மறு கரைதான், இரண்டுக்கும் நடுவே ஓடுவது தலைவிதி என்னும் ஒரு நதிதான், வாழ்க்கையில் பிடிமானம் ஏதும் இல்லை, இந்த கிண்ணம் தானே பிடிமானம் வேறு இல்லை, திராட்சை தின்பவன் புத்திசாலியா, பழரசம் குடிப்பவன் குற்றவாளியா, பெண்ணுக்கு தொடங்கும் வாழ்க்கை இது மண்ணுக்குள் முடிகிறதே,
விஷயம் தெரிந்தும் மனித இனம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பறக்கிறதே. தோம் கருவில் இருந்தோம் கவலையின்றி கண் மூடி கிடந்தோம். தோம் தரையில் விழுந்தோம் விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம். பாத்தீங்களா, பெண்ணு மூலமாதான் நம்ம பிறக்கிறோம். அதுவும் மட்டும் இல்லாம குழந்தையா கருவில இருக்கும்போது நம்ம அவ்வளவு சுகமா இருக்கோம். ஆனா பிறந்தது அப்புறம் வாழ்க்கையோட ஓடிட்டு இருக்கிறோம்னு இந்த பாடல்ல கூட மகரிஷி நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வைரமுத்து ஒரு பாடல் சொல்றாருங்க. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அத முன்னெடுத்து நம்ம அது எடுத்து நின்னு பேசணும், பின்னாடி போக கூடாது அப்படின்னு அதையே நம்ம மகரிஷியும் சொல்லுவாங்க. இப்ப நம்ம பாடலுக்குள்ள போலாம். முடிவெடுத்த பின்னால் நான் தடமாற மாட்டேன், முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன், என்னை நம்பி வந்தவரை ஏமாற்ற மாட்டேன், வெறும் ஏணியாய் நான் இருந்து ஏமாற மாட்டேன், உப்பிட்ட தமிழ் மண்ணை மறக்க மாட்டேன், உப்பிட்ட தமிழ் மண்ணை மறக்க மாட்டேன், நான் உயிர் வாழ்ந்தால் இங்கே நான் ஓடிவிட மாட்டேன், பேராசை பெரும் புகழை நான் விரும்ப மாட்டேன், காலத்தின் கட்டளையை நான் மறக்க மாட்டேன், இறைவா இறைவா தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், கொடுமை அழித்துவிட கொள்கை ஜெயித்துவிட சக்தி கொடு, நம் நடை கண்டு அகந்தான் தூளாக வேண்டும், நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும், சக்தி கொடு. தவம் பண்ணாலே சக்தி வருங்க, சக்தி வேணும். இந்த பாடல் மூலமா நம்ம மகரிஷி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காருங்க. பிரச்சனைகள் ஏற்படும் போது மற்றவங்க தான் முன்னாடி வந்து பேசணும்னு காத்திருக்காம நீங்களே போய் பேச துவக்க முன்பாருங்கன்னு நம்ம மகரிஷி சொல்லியிருக்காரு. மத்த யாரையும் இதோட ஒப்பிடாதீங்க, கேள்விப்படுற எல்லா விஷயங்களையும் நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு நம்ம மகரிஷி சொல்றாரு. கடைசியா உலக சமாதானம் என்ற கொள்கைக்காக தான் முன்ன நின்னு ஜெயிச்சு காட்டணும்னு நம்ம மகரிஷி ரொம்பவே நமக்கு வற்புறுத்திக்கிட்டே இருக்காரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வைரமுத்து ஒரு பாடல் சொல்றாருங்க சந்தோஷத்தை பத்தி. இதுல நம்ம மகரிஷியும் சிறப்பா பேசியிருப்பாங்க. வாங்க இப்ப பாடலுக்குள்ள போலாம். ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே, அவன் ஆசையை போலவே இந்த பூமி அமையலையே, ஆண்டவன் ஆசையே இங்கே பொய்யாய் போய்விடில், மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா, நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே, துன்பம் என்ற சிற்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும், துணிந்த பின் பயம் இல்லையே, கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டு கொள், காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல், புயல் மையம் கொண்டார் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு, ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம். பாத்தீங்களா, சந்தோஷம் தாங்க வாழ்க்கை. மகரிஷி சொல்றாங்க, ஆண்டவன்ன்றது அந்த கடவுள்ன்றது சுத்த வெளிதான், சுத்த வெளிதான் ஒவ்வொரு பொருளா உருமாறி இருக்கு, பஞ்சபூதங்களா நவக்கோள்களா ஓரறிவில இருந்து 6 அறிவு வரைக்கும் மனிதனா இருக்குன்னு நம்ம மகரிஷி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம மதனையா என்ன சொல்லுவாங்கன்னா,
சந்தோஷமான நேரங்கள்ல சந்தோஷப்படணும். அதே இது துன்பம் வரக்கூடிய நேரங்கள்ல இன்னும் அதிகமா சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே இந்த பாடல்ல கருத்துக்கள்லயும் வருது. எப்பயுமே நன்றி உணர்வோட இருக்கணும், ஒவ்வொரு பொருளையும் நினைச்சு நன்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம மகரிஷி சொல்லுவாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த பாடல்ல நம்ம மகரிஷி கவலை ஒழித்தல்னு ஒரு தத்துவத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. எப்பயுமே சந்தோஷமா வாழணும்ன்றதுக்கான தத்துவம் தாங்க அது என்று கூறி, இந்த வாய்ப்பை அளித்த இறை ஆசிரியர்களுக்கும் இறை சாதனை மார்க்கத்திற்கும் இந்த சிறப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பு சிறப்பு. நம்ம விஜய் பாட்டு, பாபாலேருந்து ரஜினி பாட்டு, அன்பே சிவம், கமல் அப்படின்ட்டு நிறைய புது பாடல்கள், நல்ல எனர்ஜெட்டிக்கா இருந்தது உங்களோட பாடல். அந்த விளக்கம் எல்லாமே நீங்க வைரமுத்து ஃபேன் போல இருக்கு. நல்ல அருமையா இருந்துச்சு. நன்றி நன்றிம்மா. அடுத்து கீதாம்மா. அவங்க பட்டறை வகுப்புல கலந்துருக்காங்க. எம்ஏ யோகா படிச்சிருக்காங்க. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மனவளக்கலையில இருக்கு. கீதாம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இசையால் வசமாக இதயம் உண்டோ, இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம் எனும் போது, இசையால் வசமாக இதயம் எது. இசையால் வசமாகாத இதயமே இல்லைங்கிறதுனாலதான் இன்றைய இந்த பாட்டு மன்றத்துல திரை இசையில நம்ம மகரிஷியின் கருத்துக்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில மகரிஷி அவர்கள் செயல் விளைவு தத்துவம் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. செயலுக்கு ஏற்ற விளைவு உண்டு, அந்த செயலை எப்படி எப்போது செய்வது அப்படிங்கிறத பத்தினதுதான் இந்த பாட்டு. முன்னால் 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 வாடா, உன்னால் முடியும் முன்னால் முடியும் தோழா, முன்னால் 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 வாடா, உன்னால் முடியும் முன்னால் முடியும் தோழா. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றியின் வேர்வைக்குமே உண்மை உள்ளத்தில் தூர்வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உண்மை உள்ளத்தில் தூர்வைக்குமே. ஓ தோழா, முன்னால் வாடா, உன்னால் முடியும், முன்னால் 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 வாடா, உன்னால் முடியும் முன்னால் முடியும் தோழா. நாளை 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 என்று இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே. இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே. இன்றே விதைத்தால் நாளை முளைக்கும், இதுதான் செயல் விளைவு தத்துவம். நாம் இன்று விதைப்பதுதான் நாளை முளைக்கும். இதைத்தான் நம்ம மகரிஷி செயலுக்கு விளைவாய் வருவது இறைநிலையே. கைய நம்ம தட்டலாம், அதில் இருக்கக்கூடிய ஓசை இறைநிலை. இதைத்தான் நம்ம மகரிஷி நம்ம சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு. இன்பம் வேண்டும், அமைதி வேண்டும் என்றால் அதற்கு இறை உணர்வும் அற நெறியும் வேண்டும் என்றே நம் மகரிஷி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். அந்த அற நெறியை ஒழுக்கம், கடமை, ஈகை என்று குறிப்பிடுகிறார். இதில் கடமை என்பது இந்த சமுதாயத்திலிருந்து நாம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை முறையாக ஆற்ற வேண்டும். அதற்கான இந்த பாடல், கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பான்று கரையை தேடும் கோடங்கள்.
கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதி தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதி போனது போக எது மீதம் பேதை மனிதரே பேதை மனிதரே கடமையை செய்வதில் தானே ஆனந்தம். ஆமாங்க, கடமையை இன்றே செய்வதில்தான் ஆனந்தம். அப்படி செய்ய மறந்தால் இந்த சமுதாயத்தில் கடமை இல்லை என்றால் வளம் குன்றும். எல்லோரும் கடமை அறம் புரிந்து வாழ்ந்தால் துன்பம் என்பதே ஏற்படாது என்கிறார் மகரிஷி. அப்ப வாழ்க்கையில துன்பங்கிறதே வராதுங்களா? எப்படி? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கையில நடுக்கமா? மனவளக்கலையை பயின்றுக்கோங்க. வாழ்க்கையில நடுக்கம் என்பதே இருக்காது. இன்பம்னு இருந்தா அங்க துன்பம்னு இருக்கத்தான் செய்யும். மகரிஷியினோட வாழ்க்கை குறிப்பை படிச்சீங்கன்னா அவர் படாத துன்பங்களா அத்தனையும் கடந்து வந்தவர் தான் நம் மகரிஷி. இந்த உயிரின் படற்கை நிலையே மனம் என்று குறிப்பிடுகிறார் மகரிஷி. இந்த மனதில் எதையும் தாங்கும் வல்லமை வளர்த்து கொண்டால் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும். தனி மனித அமைதியே குடும்ப அமைதிக்கு வழிவகுக்கும். அந்த அமைதியே உலக அமைதியை ஏற்படுத்தும் என்கிறார் மகரிஷி அவர்கள். இத்தனைக்கு அவர் எவ்வளவு படிச்சிருக்காருங்கிறீங்க? மகரிஷி அவர்கள் படித்ததோ 3ஆம் வகுப்பு தான். படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும், கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும் படிப்பு வேண்டுமா? கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும் படிப்பு வேண்டுமா? என்றும் குழந்தையை போல் வாழ்ந்து விட்டால் துன்பம் தோன்றுமா? படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு. 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பள்ளி செல்ல முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் அவர் எவ்வளவோ படிச்சு நமக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறாரு. கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும் படிப்பு தேவையில்லை. அந்த கொடுப்பதுங்கிறது தான் ஈகை. இந்த நம்ம குழந்தையாட்ட வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா போதை, போர், பொய், புகை, களவு இது எதுவுமே இருக்காதுங்க. அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா துன்பம் என்பதே இருக்காது. இதுதான் நம்ம மகரிஷி அவர்கள் நமக்கு காட்டி இருக்கக்கூடிய வாழ்க்கை பாதை. நம்ம எப்படி வாழ்ந்தா இறையோடு ஒப்பாவோங்கிறதுக்கான இந்த பாடல். பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா?
உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். லல்லலாலா 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 லல்லலாலா. ஆமாங்க, நாம நம்மை அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மகரிஷி அவர்கள் நான் யார் அப்படிங்கிற தத்துவத்தையே நமக்கு விளக்கி இருக்காரு. இறைநிலையேதான் நாமாக வந்திருக்கிறோம். சுத்த வெளியாக இருந்து விண்ணாக உருவாகி பூத தன்மாற்றங்களின் காரணமாக இன்று மனிதனாக ஒரு பெற்றுள்ள நாம் தேவனின் கோவிலிலே யாவரும் தெய்வங்களே, தேவனின் கோவிலிலே யாவரும் தெய்வங்களே, பாவிகள் யாரும் இல்லை, வேதங்கள் ஏதும் இல்லை, பாவிகள் யாரும் இல்லை, வேதங்கள் ஏதும் இல்லை, பூமடி மேவிய தேவனின் கோவிலிலே யாவரும் தெய்வங்களே. நாம் அனைவரும் தெய்வ உருவாகவே இருக்கிறோம். இதை உணர நமக்கு தவம் பேருதவி புரியும் என்கிறார் மகரிஷி அவர்கள். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இந்த பாட்டினோட முதல் வரியே நம்ம மகரிஷியோட உலக நல வாழ்த்துதாங்க. வெள்ளை ரோஜாங்கிற படத்துல உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், இப்படிதாங்க அந்த பாட்டே ஆரம்பிக்கும். நம்ம மனவளக்கலைக்குள்ள வந்த பிறகுதான் அடடா நம்ம மகரிஷி பாட்டை தூக்கித்தான் கண்ணதாசன் தன்னோட பாட்டோட இணைச்சிருக்கிறாருங்கிறதே எனக்கு புரிஞ்சுதுங்க. இது இன்னும் எத்தனை பேருக்கு புரியாம இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம மகரிஷியோட பார்வை தொலைநோக்கு பார்வை. அவரு உலக அமைதிக்கும் உலக சமாதானத்துக்கும் ஓருலக ஆட்சிக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தாரு. அதுக்கான பாட்டு தாங்க இது. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, கருப்பு மனிதன் கண்ணீரும் வெள்ளை மனிதன் வியர்வையும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. மகரிஷி கண்ட கனவை நனவாக்கணும் அப்படின்னா நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே போய் சேரணும். அதுக்கு நமக்கு மெய்ஞானம் வேண்டும். அப்போ நாம என்ன செய்யணும்? ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம், ஒன்றே குலம் என்று பாடுவோம், கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம், கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம், அந்த வழியொன்றுதான் நல்ல வழி என்று நாம் எந்நாளும் வாழ வேண்டும். எனவே மகரிஷி வழிகாட்டிய பாதையில நாம அன்பும் கருணையுமா வாழணுங்க. நம்ம மகரிஷி எவ்வளவு சொல்லியிருக்காங்க. நம்ம வினை பதிவுகள் எல்லாம் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா என ஒவ்வொன்னா ஆகாமிய கர்மா என பதிஞ்சுக்கிட்டே வருது. இதுல நம்ம நல்ல பதிவுகளா போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம பாவ பதிவுகளை கழிக்கணும் அப்படின்னு சொன்னா நல்ல பதிவுகள் எல்லாம் உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம எப்படி வாழ முடியும்னா உறவுகளோட வாழ்க வளமுடன், வாழ்க வெட்டாமல் வாழ வளமுடன். முடியும். நன்றிங்கம்மா. வாழ்க நன்றி, வளமுடன். நன்றிம்மா, நன்றிம்மா. மிக சிறப்பு. ரொம்ப அருமையா எல்லா இறை தத்துவத்தையுமே ஒட்டுமொத்த வேதாத்திரியத்தையுமே உங்க பாடல்ல கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப சிறப்புமா. உங்க முயற்சிக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து ராஜேஸ்வரி அம்மா குதம்பை சித்தர் குழுவிலேருந்து வர்றாங்க. அவங்களுக்கும் 15 வருஷம் அனுபவம் இருக்கு. 3 வருஷமா இறை சாதனை மார்க்கத்துல நிறைய அருட்சேவை செஞ்சிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன்.
இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மெய் அன்பர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இந்த பூமியில எப்பொழுதெல்லாம் தீமைகள் அதிகமாகுதோ அப்போதெல்லாம் மகான்கள் இறை தூதர்கள் தோன்றுவார்கள். இதை வந்துதான் கவிஞர் வைரமுத்துவும் இயேசு பிறந்ததை ஒரு பாடல்ல எழுதியுள்ளார். அந்த பாடலை இப்ப கேட்கலாம். அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. வைகோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ புகழ் மைந்தன் தோன்றினானே. கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. இந்த பாடலை கேட்கும்போது வேதாத்ரி மகரிஷி அவர்களும் நம்ம பாவங்களை எல்லாம் போக்கி இறைநிலையை உணர வைக்கவே நம் அனைவருக்கும் குருவாக வந்திருக்கிறார் என்பதை நாம உணர முடியுது. அடுத்த பாடல் மகரிஷி அவர்கள் புதிய பண்பாடு என்ற கவியில புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும் போதை போர் பொய் புகையை ஒழித்து அமல் செய்வோம் என்று அந்த ஒரு பாட்டுல கவியில எழுதியிருக்காரு. அதுல தீய பழக்கங்களை குழந்தைகள் அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு அவங்களாம் அந்த அடிமையானா அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த பாடலை எழுதியுள்ளார். அது என்னன்னா, ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை, சிறகில்லாமல் தள்ளாடும் செல்ல கிளிகள் என் கண்ணோரம் இப்போது கண்ணீர் துளிகள், மயக்கம் என்பது மாத்திரையா மரணம் போகும் யாத்திரையா, விளக்கு இருந்தும் இருட்டறையா விடிந்த பின்னும் நித்திரையா, வரம்பு கடந்து நரம்பு தளர்ந்து வரம்பு கடந்து நரம்பு தளர்ந்து வயதை தொலைத்து வாழுவதா இந்த உலகம் உன்னை அழைக்கிறது, அட இன்னும் வாழ்க்கை இருக்கிறது. ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை. இந்த பாடலை கேட்கும் போது பெற்றோர்கள் குழந்தைகளை மிகவும் கவனமாக வளர்க்கணும். அடுத்த பாடல் பார்க்கலாம். மகரிஷி அவர்கள் இயற்கையை மிகவும் ரசிப்பாரு. அதுல கவிஞர் வைரமுத்துவும் இயற்கையை ரசிச்சு நிறைய பாடல்கள் எழுதியுள்ளார். அதுல ஒரு பாடல்ல பெண் இயற்கையை ரசிக்கிறத இயற்கை ரசிக்கிறா, அவளுக்கு எவ்வளவு ஆசை பாருங்களேன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்றலை கண்டு மாலையிட ஆசை, மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை, கார்குழலில் உலகை கட்டிவிட ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, சேற்று வயலாடி நாற்று நட ஆசை, மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை, வானவில்லை கொஞ்சம் உடுத்தி கொள்ள ஆசை, பனித்துளிக்குள் நானும் படுத்து கொள்ள ஆசை, சித்திரைக்கு மேலே சேலை கட்ட ஆசை,
சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. நாமும் இயற்கையோட இணைந்து இயற்கையை உணர்ந்து இயற்கையை அனுபவித்து வாழணும். அடுத்த பாடல். மகரிஷி அவர்கள் இறைநிலையிலிருந்து தன்மாற்றம் பெற்று 5 பூதங்களாகி ஓர் அறிவு உயிரினத்திலிருந்து 5வது அறிவாகி 6வது அறிவாக வந்தவன் மனிதன் சொல்றாரு. கவிஞர் வைரமுத்து வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும் மனிதன் இப்படி கேள்வி கேட்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்களும் கேளுங்க. வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அட பல நாள் இருந்தேன் உள்ளே, அந்த நிம்மதி இங்கில்ல. உள்ள போன அத்தனை பேரும் குத்தவாளி இல்லீங்க, வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லீங்க. வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. குரங்கிலிருந்து பிறந்தானா, குரங்கை மனிதன் பெற்றானா, யாரை கேள்வி கேட்பது, டார்வின் இல்லையே. கடவுள் மனிதனை படைத்தானா, கடவுள் மனிதனை படைத்தானா, 2 பேரும் இல்லையே, ரொம்ப தொல்லையே. அட நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை. வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அடுத்த பாட்டு பார்க்கலாம். மகரிஷி அவர்கள் எப்பொழுதும் உலகம் அமைதியாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய ஒரே நோக்கம். கவிஞர் வைரமுத்துவுக்கும் அதே நோக்கம் தான். இந்த பாடலை கேளுங்க. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே, விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே. மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே. குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறுமுதற் சிரிப்பில். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே, காற்றும் பேரிசையும் மழை பாடும் பாடல்களும் ஒரு மௌனம் போல் இன்பம் தருமோ. கோடி கீர்த்தனமும் கவி கோர்த்த வார்த்தைகளும் துளி கண்ணீர் போல் அர்த்தம் தருமோ. எங்கு சிறு குழந்தை தன் கைகள் நீட்டிடுமோ, அங்கு தோன்றாயோ கொல்லை நிலவே. எங்கு மனித இனம் போர் ஓய்ந்து சாய்ந்திடுமோ, அங்கு கூவாதோ வெள்ளை குயிலே. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே, விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே. அடுத்த பாடல் மகரிஷி அவர்கள் போர் இல்லா நல்லுலகம், பொருள்துறை சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி அப்படின்னு 16 திட்டங்களை ஒரு கவியில் எழுதியிருக்காரு. கவிஞர் வைரமுத்துவும் யுத்தம் இல்லாத பூமி வேண்டும் எழுதியிருக்காரு. அந்த பாட்டை இப்ப கேட்கலாம். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். யுத்தம் இல்லாத பூமி ஒரு சத்தம் இல்லாமல் வேண்டும், மரணம் காணாத மனித இனம் இந்த மண்ணின் நிலை கொள்ள வரம் வேண்டும். பஞ்ச பசி போக்க வேண்டும்,
பாலைவனம் பூக்க வேண்டும், சாந்தி சாந்தி என்ற சங்கீதம் சுகம் ஏந்தி ஏந்தி வந்து விழ வேண்டும். போனவை அட போகட்டும், வந்தவை இனி வாழட்டும், தேசத்தின் எல்லை கோடுகள் அவை தீரட்டும், தெய்வங்கள் இந்த மண்ணிலே வந்து வாழட்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழ் குயில் பாட வேண்டும். இத்துடன் எனது பாடல்களை நிறைவு செய்து கொள்கிறேன். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை அளித்த இறை சாதனை மார்க்கத்திற்கு நன்றிகளும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். மிக்க வாழ்க மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. மிக்க வாழ்க. மிக்க நன்றிம்மா. மிக்க மகிழ்ச்சி. அருமையா நல்ல புது பாடல்கள்லாம் எடுத்து அம்மா ரொம்ப அருமையா விளக்குனாங்க. இப்போ பாருங்களேன், சினிமா வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியா. அதுல வந்து நம்ம எதை கொடுத்தாலுமே மக்கள்கிட்ட ஈஸியா ஊடுருவி போகும் இல்லையா? இப்போ கடவுளை கூட சிவபெருமான் ஆகட்டும், முருகர், எல்லாரையுமே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, நம்ம வந்து போட்டோல பார்த்ததை விட சினிமால பார்த்த உருவங்கள் தான். சிவபெருமான்னாவே நமக்கு சிவாஜி கணேசன் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மீடியா. இப்போ பாரதியார் ஆகட்டும், பெரியார், யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, சினிமா தான் நமக்கு அறிமுகப்படுத்துது. ஸோ சினிமாவில் வந்து நல்ல திரைப்படங்களும் இருக்கு, நிறைய திரைப்பட பாடல்களும் தத்துவ பாடல்களும் கருத்துக்கள் நிறைந்த பாடல்களே இருக்கு. கவிஞர்கள் வந்து நல்ல விஷயத்த கூறினா கூட ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மகரிஷியோட தத்துவத்தை கண்ணதாசன் ஐயா வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கண்ணதாசனே சொல்லியிருக்காங்க. நான் சொன்னதை பிடியுங்கள், ஆனால் நான் செய்வதை கடைபிடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ரசிகருக்கு அவர் கொடுத்த பேட்டி. அவரு பாடல்கள்ல சொன்ன தத்துவங்களை கடைபிடிங்க, ஆனா என் வாழ்க்கையை நீங்க கடைபிடிக்காதீர்கள் அப்படின்னு ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. ஏன்ற ரீசன் உங்களுக்கே தெரியும். சொல்வது எளிது, ஆனால் அதே மாதிரி நடப்பது மிக மிக கடினம். ஆனா நம்ம அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதையே தான் செஞ்சாங்க. ஏன்னா செயல் விளைவு தத்துவம் கொடுத்தவர் இல்லையா? மகான்கள் எண்ணம் சொல் செயலில விழிப்பா இருப்பாங்க. அதுதான் கவிஞர்களுக்கும் மகான்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னு என் அறிவு கேட்டின வரைக்கும் எனக்கு தோணுது. இப்போ வந்து மகரிஷி வந்து சொன்னதை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏன் கவிஞர்களாலேயோ மற்ற மக்களாலேயோ இதை ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா, அதற்கு மன உறுதி வேணும், வைராக்கியம் வேணும். ஆன்மீகத்தை பின்பற்றுவதற்கு வைராக்கியம் வேணும். நல்ல சத்தியத்தையும் நல்ல வாழ்க்கையையும் அந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறதுக்கு மனிதருக்கு நிறைய வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியத்தை கொடுக்கறது தான் மகரிஷி அருளிய தவ முறைகளும் பயிற்சிகளும் அகத்தாய்வுகளும். இப்ப நம்ம இறை சாதனை மார்க்கத்துல கூட காலையில 5 மணிக்கும் 6 மணிக்கும் தவம் நடத்துறோம். உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, ஜீவகாந்த பயிற்சி எல்லாமே ஜூம்ல ஃப்ரீயா நடத்துறாங்க. இதையெல்லாம் செய்து தான் நம்ம யோக பயிற்சியை தினம் தினம் கற்று தேர்ந்தால் மட்டுமே பல காலம் கழித்து நம்மளால ஒரு பிரம்ம ஞானியா முழுமையா மாற முடியும். குணநல பேரு நமக்கு கிடைக்கும். விலங்கின பதிவிலிருந்து நாம் மனிதனாக மாறுவதற்கு இந்த யோக பயிற்சி மிக மிக அவசியம் அப்படின்னு கூறி வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். நேரம் கொஞ்சம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். சிங்கர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா பாடிட்டாங்க, விடிய விடிய கூட பாடுவாங்க போல இருக்கு, சாரி. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றிம்மா. வாழ்க வளம். நன்றி நன்றி. மிக சிறப்புமா. சாட்ல ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருந்தாங்க. இப்போ கடைசி வரைக்கும் இப்போ 125 பேர் இருந்தாங்க. ரொம்ப நேரம் 160 பேர் இருந்தாங்க. எல்லாருமே உண்மையில இசை மலையில தான் நனைஞ்சோன்னு சொல்லணும். எல்லாருமே அருமையான முயற்சி, அருமையான எஃபர்ட், கேட்க ரொம்ப இனிமையா இருந்தது. வாழ்த்துக்கள். இப்போ பிருந்தாமா கூட மணி 10 இருக்கும். அவங்களும் ரொம்ப ஒரு முயற்சி, அம்மாவோட முயற்சி. எல்லாருமே நல்ல எஃபர்ட் போட்டாங்க, அது நல்லாவே தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப சிறப்பு.
அம்மா சாட் பார்த்தாங்களான்னு தெரியல. ரொம்ப சிறப்புமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சேட் மிக பார்த்தோம்மா. சிறப்பா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ரசிச்சிருக்காங்க. நன்றிம்மா, நன்றி. நன்றி நன்றி. ரொம்ப சிறப்பு. சுசிலாமா கூட இவ்வளவு நேரமும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் மணி ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள்மா. அனைவருக்குமே நன்றி. வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நம்ம கொடுக்கணும். நிறைய இது சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக பாடல் மன்றம் நடத்தி கொடுத்த இறை ஆசிரியர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பிருந்தாமா ரொம்ப வாழ்த்துக்கள். அனைவரும்